கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களை விஜய் சந்திக்கவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை விஜய் நியமித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், இந்த 10 பேர் கொண்ட குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்தனர். நிலையில் இந்த 41 நபர்களின் குடும்பத்தினரையும் அதே போன்று இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிப்புக்கு உள்ளான நபர்களையும் சந்திப்பதற்காக விஜய் கரூர் செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் விஜய் இந்த வாரம் 17ஆம் தேதி செல்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் மாவட்டம் சார்பாக கடிதமானது செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் விரைவில் கரூர் செல்வதற்காக அங்கு ஏற்படக்கூடிய அந்த முன்னேற்பாடுகளையும் அங்கு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக இதுவரை 16 நாட்கள் கிட்டத்தட்ட 16 நாட்கள் தலைமறைவாக இருந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் தலைமையிலாக சுமார் 10 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது ஆனந்த் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஈரோடு, சென்னை மற்றும் அரியலூர் உள்ளிட்ட அந்த 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர் பிரிவுகளை சார்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் தற்போது இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதாக இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவில் அணியில் இருக்கக்கூடிய முக்கிய வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளை சார்ந்த நிர்வாகிகளும் அதே போன்று ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதாகவும் விஜய் சென்று வரும் பொழுது அங்கு ஏற்பாடு அந்த பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த உணவு வசதிகள் மற்றும் விஜய் சென்று வரக்கூடிய அந்த பாதைகளில் எந்தவித அசம்பாதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை ஏற்பாடு செய்வதற்கும் அதே போன்று இங்கே 41 குடும்பத்தினர்களையும் சந்திப்பதற்காக ஒரே அரங்கிற்குள் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்பாட்டின் பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே செய்வதற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தனுடைய தலைமையிலாக இந்த 10 பேர் கொண்ட குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆனந்த் தலைமையில் இந்த 10 பேர் கொண்ட குழுவினர்களும் தற்போது வழக்கறிஞர் அணியை சேர்ந்த அந்த நிர்வாகிகளும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.